உறுதியோடு இருந்து அந்த 3 பொறுப்பாளர்களுக்கு மேலாக ஒருவர் கூட மருந்துக்கு கூட தவறுதலாக கூட ஒரு தப்பெண்ணத்தோடு நானும் போட்டியிடுகிறேன், வேட்புமனு செய்கிறேன், கடைசி நேரத்தில் வாபஸ் வாங்கிறேன் அந்த எண்ணம் கூட இல்லாமல் கச்சிதமாக நம்முடைய லட்சியத்தை தான் நாங்கள் உயர்த்தி பிடிப்போம், இந்த இயக்கத்தை மேலும் மேலும் கட்டி காப்போம். இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் வெவ்வேறு எண்ணங்கள் எல்லாம் எங்களுக்கு வராது, இயக்கம்தான் முக்கியம் என்று கட்டி காத்து வரக்கூடிய வகையில் 3 பொறுப்பாளர்களை போட்டியின்றி ஏகமனதாக ஒருமனதாக தேர்ந்தெடுத்த உங்களுக்கு உண்மையிலே இந்த வெற்றியை உங்கள் காலையிலே நாங்கள் சமர்ப்பித்து மகிழ்கிறோம், உங்களை பாதம் தொட்டு வழங்குகிறோம். அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அந்த பட்டியலை நாங்கள் மாவட்ட மாநில கழகத்தின் சார்பாக படிக்கின்றோம். அவர்கள் 3 மேடையிலே வருவார்கள், மேடையிலே ஏறி நிற்பார்கள். வசதியாக ஏறி நின்ற பிறகு உங்களுடைய கணவனை எல்லாம் பின்னத்தில் நீங்கள் எழுப்பி அவர்களை இந்த மேடையிலே அமர வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலிலே மாநில பிரிவு மகளிர் பிரிவு மாநில மகளிர் பிரிவு சட்ட செயலாளராக நாம் அனைவராலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய அருமை சகோதரி மயிலாடுதுறையை சேர்ந்தவர்கள் மயிலாடுதுறை மாவட்ட கழகத்திற்கு நாங்கள் இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று அங்கு பணியாற்றிய அசோக்குமார் அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல அருமை சகோதரி லீலாவதி அவர்கள் நம்முடைய சட்ட செயலாளர் அவர்களை வாழ்க்கை வரவேற்கிறோம். அதற்கு அடுத்து நம்முடைய மாநில செய்தி தொடர்பு செயலாளராக நல்ல தம்பிக்கு ஒரு மேலும் ஒரு நல்ல தம்பியாக விளங்கக்கூடிய வகையில் நம்முடைய கோவை மாவட்டத்தில் முன்னாள் மாநில பொறுப்பிலே இருந்தவர்கள் தான் சூழ்நிலை காரணமாக அவரை அப்பொழுது மாநில தேர்தலிலே நாம அகாமடேட் பண்ண முடியாமல் போய்விட்டது. அந்த குறையை இப்பொழுது நாம் நிவர்த்தி செய்திருக்கிறோம். தோழர் டி. அருளானந்தம் அவர்கள் மாநில செய்தி தொடர்பு செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவரையே அதற்கு அடுத்து மாநில தணிக்கையாளர் ஒரு பதவி காலியாக இருந்தது. அதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று நாம் சொல்லியிருந்தோம். அதுக்காவது போட்டி ஏதோ வரும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனா அதுக்கும் எந்த போட்டியும் இல்லை. ஆனா அந்த மாவட்டத்தை சேர்ந்தது அவர்களுடைய விருப்பத்தை சொன்னார்கள், எங்களுக்கு அதை கொடுப்பதற்கு முயற்சி பண்ணுங்கன்னு. சரி பார்க்கலாம்னு சொன்னவங்கதான். அந்த வகையில தூத்துக்குடி மாவட்டம் சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய மாவட்டம். மற்ற மாவட்டங்களை கொண்டு அந்த மாவட்டத்தில் இப்போ இளைஞர்கள் அதிகமாக பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய மாவட்டம். அந்த மாவட்டத்தில் இருந்து முன்னாள் பொறுப்பாளர் மாவட்டத்தில் செயலாளராக இருந்தவர், மாவட்ட செயலாளராக இருந்தவர். இடையிலே எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டியதில்லை, ஆர்டரி உறுப்பினராக இருந்து அனைத்து பணிகளையும் சிறப்பாக செய்ய எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம் என்று சொல்லி இயக்க பணியை சிறப்பாக செய்து கொண்டிருந்த அருமை தோழர்
ஐ சிவகுமார் அவருக்கு மாநில தணிக்கையாளராக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய தணிக்கையாளர் நம்முடைய பொருளாதார சமர்ப்பித்த அந்த அறிக்கையில் மாநில தணிக்கையாளர்கள் பார்வையிட்டு கையெழுத்து இட்டிருக்க வேண்டும். அதை ஏன் நம்ம செய்யணும்னா சிவகுமாருக்காக நம்ம அந்த பணியை மற்றவர்களுக்கு செய்து கொடுப்போம் என்று நிறுத்தி வைத்திருக்கோம். 3 தணிக்கையாளர்களில் ஒரு தணிக்கையாளரை விட்டுட்டு 2 தணிக்கையாளரை மட்டும் ஸ்தாபித்து அவருடைய ஒப்புதல் பெற்றால் சிறப்பாக இருக்காது என்று நான் தான் பொருளாளர் சொல்லி அந்த தேர்தலுக்கு பிறகு அந்த கணக்கை அவர்களிடத்தை காண்பித்து அவருடைய உறுதியை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். இப்பொழுது வெறுமனே தணிக்கையாளர் இல்லாமலேயே நீங்கள் அதை ஒப்படைங்கள் என்று சொன்னதனுடைய அடிப்படையில் தான் அந்த நல்ல 1 கோடி ரூபாய்க்கு அந்த பட்ஜெட்டை சமர்ப்பித்திருக்கிறார்கள். ஆகவே சிவகுமார் அவர்களையும் உங்கள் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். 3 பேரும் வேலைக்கு முன்னால் வருமாறு 3 பேரை அழைக்கிறோம். அழைக்கிறோம். நம் அனைவருடைய வாழ்த்துக்களை புதியதாக பொறுப்பேற்றுள்ள 3 நிர்வாகிகள் சார்பாக தொடர் லீலாவதி அவர்கள் நிறுவனர் அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்து கௌரவித்தார்கள். ஆகவே புதிய பொறுப்பாளர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய பணி இந்த இயக்கத்தை மேலும் மேலும் உயர்த்துவதற்கு தமிழகத்திலேயே இது போன்ற அமைப்பு சிறப்பான அமைப்பு வேற எதுவும் இல்லை, கட்டுக்கோப்பான அமைப்பு எதுவும் இல்லை என்று மற்ற இயக்கத்தில் இருக்கக்கூடிய பெரும் வந்து பாராட்டக்கூடிய வகையிலே உங்களுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். ஒன்றுபட்டு இயங்க வேண்டும். ஒற்றுமையோடு நாம் காரியங்களை மேற்கொள்வோம், வெற்றிகளை குவிப்போம். வாருங்கள் என்று உங்களை வாழ்த்தி நாங்கள்